ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்? சுண்டைக்காய் அப்பா வேணாப்பா எனக்கு அப்படின்னு சொல்கிற குழந்தைகளுக்கு இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள். அதுக்கு ஒரு கடாயை அடுப்பு வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, காய்ந்த மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருந்த நம்ம சுண்டைக்காயை போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள் போட்டு நல்லா பட்டி விட்டுங்க. பட்டி விட்டு கொஞ்சம் எண்ணெய் தனியாக நினைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒதுக்கி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு இதுக்கு உப்பு போட்டுக்கங்க. உப்பு போட்டு ஒரு 15 நிமிஷம் மூடியை போட்டு தண்ணியை ஊற்றி வேக விட்டுருங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம அப்பப்போ திறந்து பார்த்துக்குங்க, அடியில் பிடிக்காமல் இருக்கணும். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் எல்லாம் ட்ரை ஆகுனதுக்கப்புறம் நம்ம இதை ஒதுக்கி விட்டுக்கலாம். ஒரு சைடு ஒதுக்கி விட்டு நம்ம ஒரு எக் இதில் ஊற்ற போகிறோம். முட்டை ஊற்றுனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சுண்டைக்காய் கசப்பு, சுண்டைக்காயில் உள்ள டேஸ்ட்டு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் தேங்காய்லாம் போடணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க, பெரியவங்களுக்கு கொடுங்க, நல்லா சாப்பிடுங்க. வயிற்றை புண்ணை ஆற்றும் சுண்டைக்காய் நன்மைகள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.